கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு புதிய பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் சொல்லுங்க களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஒரு ஃப்ளைட் இருக்குதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அது நிற்கும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரன்வேல போய் நிறுத்துவாங்க, அப்புறம் ஓடும், அப்புறம் தான் என்ன பண்ணும், பறக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஃபர்ஸ்டே சொல்லுது, அவர்கள் சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அப்புறம் தான் ஓடுறது, அப்புறம் தான் நடக்கிறது. ஹalleluya. எல்லாம் உல்டாவா நடக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறப்ப நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஆவியில ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுடைய பலன் கழுகுகளை போல நீங்க புதிய பலனை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். உங்களையே அறியாம உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன்ல ஆண்டவர் புதிய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அருமையா பாஸ்டர் பரத்ராஜ் அவர்கள் நம்மை ஆராதனையில வழி நடத்தினாங்க. நல்ல கரங்களை தட்டி அவருக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து நம்மை நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருவள்ளூர் பகுதியிலே ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். அவர் அங்கே இன்னைக்கு முதலாவது அவருடைய சபையிலே ஆராதனை நடத்தி முடித்துவிட்டு இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு நம்மை ஆராதனையில வழி நடத்தும்படிக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம வரவேற்கலாம். நல்ல கரங்களை தட்டி வரவேற்க. பாஸ்டர் தொடர்ந்து நம்மை ஆராதனையில வழி நடத்துவார். உட்காருவோம். God bless you. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா கையை உயர்த்தி சந்தோஷமா இருக்கிறேன்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறேன். அட சொல்லுங்களேன். நீங்களா இவ்வளோ நேரம் நல்லா ஆராதிச்சிருக்கிறீங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி இன் த லார்ட். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சரி, ஆண்டவர் இந்தியாவில் அக்கினியை போட ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு இவ்வளோ தான் ஆமேனா? ஆமாம், இந்தியாவில் அக்கினியை ஆண்டவர் போட ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரு காரியத்தை யோசித்தேன் பாருங்கள். ஒரு பேப்பரில், அந்த பேப்பருக்கு நடுவில் ஒரு மேட்ச் ஸ்டிக்கை நீங்கள் கொளுத்தி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், அப்படியே அது என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மேட்ச் ஸ்டிக்கை இந்தியாவில் போட்டுட்டாரு. நல்லா கை தட்டினா, யோசிச்சுலாம் தட்டக்கூடாது, நல்லா தட்டிடணும். ஆமென். தட்டினா நல்லா தட்டணும், இல்லைன்னா தட்டவே கூடாது. ஆமென். ரைட். அதனால இது பரவிட்டு இருக்குது. இப்போ பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பரவிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அக்கினியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி பக்கத்தில் பரவும். நீங்கள் அக்கினியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அந்த அக்கினி பரவும். நீங்கள் அக்கினியாக இருந்தீங்கன்னா உங்கள் பட்டணத்தில் அந்த அக்கினி பரவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பரதண்ணனுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். பாஸ்டரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு நான், அதாவது அந்த முதல் நீரே வால்யூம் வந்தபோது, அதாவது கிறிஸ்தவ சிடிஸ்லாம் அப்போது ரொம்ப அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பாஸ்டருடைய முதல் வால்யூம் நான் கேட்டேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அது என்ன இயர் ஞாபகம் இல்லை பாஸ்டர், என்ன இயர் இருக்கும் அது? 2007. அப்போது யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அந்த பாட்டு. இப்படி ஒன்று நம்ம கேட்கவே இல்லையடா இது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்படி சொல்லி. ஆனால் ஒரு புரட்சியை உண்டாக்குனவர் உங்கள் போதகர் கிறிஸ்தவ உலகத்தில். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 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 ஆல்பமுடைய அந்த டேஸ்ட்டையே மாற்றி ஒரு வர்ஷிப் அப்படின்ற ஒரு வாசனையவே கொண்டு வந்தது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற போதகர் தான். ராமேன் சொல்லுங்களேன். இதை அவரை வச்சுட்டு சொல்கிறதுனால என்னமோ அவருக்கு ஐஸ் வைக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நான் எப்பயுமே ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போதே, ஒரு ஆள் நல்லா இருக்கும்போதே அவங்கள வாழ்த்திடணும், அவங்கள பாராட்டிடணும். சொல்ல மாட்டீங்களா ஒரு ஆமேன்? ஆமாம். யாரையாவது பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணி கூட பாராட்டிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்ததுக்கு அப்புறம் போய் மாலை போட போவாங்க சில ஆட்கள். நோ, உட்காந்துருக்கு உயிரோடு இருக்கும்போதே
அதுக்கு மேலே வேற நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திருப்பத்தூர் அக்கினி முகாமில் போய் நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். சாம் ஜெபத்ரி அங்கிளுடைய கடைசி முகாம் அதுதான். அப்போ அங்கிள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போது அந்த பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன், பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், எங்களை மாதிரி ஒரு இளம் ஊழியக்காரர்களை ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துகிற, ஏற்றி வச்சு அழகு பார்க்குற ஒரு இருதயம் இந்த ஊழியர்கள் வட்டாரத்தில் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹார்ட்டை எங்கள் அங்கிளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரை உட்கார வச்சு சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் என் மனசில் நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆளை யாராவது பாராட்டணும்னு நினச்சா உடனே பாராட்டிருங்க. அடா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆமாம், சில ஆளுங்க பாருங்க, இல்லாத போது நிறையா பேசுவாங்க, இருக்கிற போது பேசவே மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன், பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு. ஆமேன். ஆராதனையில் ஒரு தாவீதை கர்த்தர் நம்ம கொடுத்தது போல, ஆமேன், கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சத்தமா, இயேசுவின் அன்பு. சத்தமா நான் சொல்றேன் பாருங்க, அன்புல ஒரிஜினலான ஒரு அன்புனா அது இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். நல்லாதான் தட்டுங்க. கொடுத்துருங்க. ஆமென். அது ஒப்பில்லாத அன்பு. கை உயர்த்தி பூரண அன்பு சொல்லுங்க. அது ஒப்பில்லாத அன்பு. ஓ, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. சொல்லுங்க, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. சத்தமா, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒதுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. நம்ம இயேசுவின் அன்பு ஒண்ணு மாத்திரம்தான், குழியில இருக்கிறவனை தூக்குற அன்பு. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. யாராவது பலவீனரா இருந்தாங்கன்னா பைபிள் சொல்லுது, பலவீனரை என்ன செய்யுங்க? ஹலோ, பலவீனரை என்ன செய்யுங்க? பலவீனரை தாங்குங்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிட சொல்லுங்க, பலவீனரை தாங்குங்கள் சொல்லுங்க. பலவீனரை தாங்குங்கள். சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆட்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க? பலவீனரை போட்டு தாக்குவாங்க. ஆமா, பலவீனரை தாங்க மாட்டாங்க. பலவீனரை போட்டு அவனே பலவீனனா கிடக்குறான், அவனே ஏதோ ஒன்றுல விழுந்து கிடக்குறான். ஆனா நம்ம ஏசப்பா மட்டும்தான் ஆமென் குழியில இருக்கிறவங்களை தூக்கி எடுக்கிற தேவன். கை தட்டி ஆமென் சத்தமா கை தட்டு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு சொல்லுங்க. மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. சத்தமா, மனிதர்கள் மாறி தலையில இப்படி ஒரு சுத்தி சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல கையை பிடிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. மனுஷங்க மாறினாலும் இயேசு மாற மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க மாறினாலும் இயேசு மாற மாட்டார்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க மாறினாலும் இயேசு மாற மாட்டார். ஆமென். நேத்து வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க, நேத்து வரைக்கும் நல்லா சிரிச்சிருப்பாங்க, இன்னைக்கு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நேத்து வரைக்கும் நல்லா இருக்குது, இன்னைக்கு அப்படியே திருப்பிக்கிட்டு போவாங்க. முகநாடி வேறுபட்டுரும் சில ஆளுங்களுக்கு. சர்ச்சுக்கு நல்லா கொடையை தூக்கிட்டு வருவாங்க இப்படி. ஆமென். எங்க போறோம்? சர்ச்சுக்கு. எதிரில் ஒரு பிடிக்காத விசுவாசி வந்தா கொடை டொயங்குன்னு போயிடும் அப்படி முன்னாடி. அவர்கள் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. ஹலோ, எவ்வளோதான் நீங்க ஆராதனை பண்ணாலும், என்னதான் நீங்க குதி குதின்னு மேலையும் கீழையும் குதிச்சாலும், அன்பில்லாதவன் தேவனை அறியான்.
ஆமேன் வராது, எனக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த ஆராதனை நேரத்துல யாரு மேலேயும் கசப்பை வச்சுட்டு நீ ஆராதிக்காத. உன் ஆராதனை இந்த கூரைக்கு மேல கூட போகாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? மன்னிச்சிருங்க. இன்னைக்கு காலையில ரொம்ப அழகான ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது என்னன்னா, ஆண்டவரே நம்மளை மன்னிச்சிட்ட பிறகு நம்ம போய் ஒருத்தரை மன்னிக்காம இருக்கலாமா? நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்மளையே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இன்னொருத்தரை நீங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் நீங்க மன்னிச்சிடணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க என்கிட்ட வந்து அவங்க தான் தப்பு செஞ்சிருக்கலாம், அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் நான் அவங்களை என்ன செஞ்சிடணும்? அதுதான் இயேசுவின் அன்பு. ராமன் சொல்லுங்க. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. சொல்லுங்க. மகனா நெஞ்சில கை வச்சு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னையை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து, அப்படியே ரெண்டு கையை விரிச்சு சொல்லுங்க, தன்னையே தந்து விட்ட. சிலுவையில ஏசப்பா ரெண்டு கையை இப்படி விரிச்சுதான் சொன்னார், உன்னை நான் எவ்வளவா நேசிக்கிறேன். ஒரு இடத்துல நான் இந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுல சிலுவை, அந்த சிலுவையில் இது எழுதிருந்துச்சு. என்னதுன்னா, ஒரு மனுஷன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவா நேசிக்கிறீர்? அப்ப இயேசு சொன்னார் கைகளை விரித்து, இவ்வளவாய் உன்னை நேசி. சிலுவையில தன் கைகளை விரிச்சு இயேசு சொன்னாரு, இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். பல்லமா இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. ரெடியா? shall we go? BGM ஓட போயிடுங்க அழகா. ரெடி? 1 2 3 4. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத. தலைக்கு மேல கை தட்டு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க. புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, குழியில் விழுந்தோரை குனிது தூக்கும் அன்பு. சொல்லுங்க. குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும். சத்தமா. குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒதுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. சொல்லுங்க. ஒதுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒப்பில்லாத அன்பு. என் காதுல ஒப்பில்லாத அன்புன்னு கேட்குது. சத்தமா சொல்லுங்க. ஒப்பில்லாத அன்பு, uncomparable love. அந்த அன்பு பக்கத்துல அப்பா அன்பை கொண்டு வர முடியாது, அம்மா அன்பை கொண்டு வர முடியாது, புருஷனுடைய அன்பை கொண்டு வர முடியாது, மனைவியோட அன்பை கொண்டு வர முடியாது. அந்த அன்புக்கு எந்த அன்புமே. கைய தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் உன்னத பாட்டுல ஒரு அழகான வசனம் இருக்கு. காட்டு மரங்கள்ல கிச்சிலி மரம் எப்படி இருக்குதோ என் நேசர் அப்படி இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, காட்டு மரத்துல என் நேசர் கிச்சிலி மரம். கிச்சிலி மரம் சொல்லுங்க. சிக்கிலி மரம் கிடையாது, கிச்சிலி மரம். சொல்லுங்க. ஆமா. இந்த கிச்சிலி மரம் வந்து காட்டு மரத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலான மரமா. அது ரொம்ப வேல்யூபிள். அதுக்குள்ள நிறைய மெடிக்கல் தன்மைகள்லாம் அதுக்குள்ள இருக்குதான் அந்த கிச்சிலி மரம். உலகத்துல நீங்க அப்போ அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, என் நேசர் காட்டு மரத்துல கிச்சிலி மரம் போன்றவர்.
அல்லேலூயா. இன்னொன்று சொல்லிடுறீங்களா பக்கத்தில்? நீங்கள் உலகத்தில் பார்க்குற எல்லா மரமுமே, சொல்லுங்க, நீங்கள் உலகத்தில் பார்க்குற எல்லா மனுஷனுமே சிலர் மாமியார் மருமக மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, கையை பிடிங்களேன் கொஞ்சம் பின்னாடி. எல்லா மனுஷருமே என்ன மரம்? இல்ல, காட்டு மரம். ராமன் சொல்லுங்க, காட்டு மரம். நான் இப்ப ஒண்ணு ஒண்ணா கேட்க கேட்க நீங்க காட்டு மரம்னு சொல்ல போறீங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உன் ஹஸ்பண்ட், உன் ஒய்ஃப், உன் பிள்ளை. சொல்லுங்க, இது என் பிள்ளை, மூத்த பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரே மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமா, பிள்ளை என்ன மரம் சொல்லுங்க. ஆனா என் நேசர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் உன்னை எப்படி ஆரம்பத்துல நேசிச்சாரோ முடிவு வரைக்கும் அதே போலதான் நேசிக்கிறார். எலிமினிக்கலாமா? ரெடியா? 1 2 3 4. கை தட்டு. ஓ, சொல்லுங்க பார்க்கலாம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, ஆழமான உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத. தலைக்கு மேல கை தட்டு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை ஆக்ஷனோட சொல்லுங்க பார்க்கலாம். குப்பையில் இருந்தோரை எடுத்து குழியில் இருந்தோரை குனிந்து சொல்லுங்க. குப்பையில் இருந்தோரை எடுத்து ஒதுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒதுக்கப்பட்டோரை சொல்லுங்க, எந்த காலத்திலும் மாறாத. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து. சொல்லுங்க, என்னையே மீட்பதற்கு. நெஞ்சில கைய வச்சு நாங்க சொல்ற மாதிரியே சொல்லுங்க. எங்களை பார்த்தா நிறைய பேருக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க எதுக்கு இங்க ஆக்ஷன் பண்றோம்னா நீங்களும் செய்யணும்ன்றதுக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து கைய விரிச்சு தன்னையே தந்து விட்ட தகப்பன் கையை தட்டி, அந்த தகப்பனின் அன்புக்காக நல்லா கையை தட்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் ஆக்ஷனோட பாடுங்கன்னு சொல்லுங்க. அட பேசணும், ஆக்ஷனோட கொஞ்சம் பாடுங்க. சில ஆட்கள் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தரை நம்புகிறவர்களோ அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் மாதிரி நிக்கிறீங்க. ஆமென். கொஞ்சம் கை கால் அசைச்சு. ரெடி? 1 2 3 4. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய. சொல்லுங்க, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னையே மீட்பதற்கு உலகத்திலே வந்து, என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க, இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு,
தள்ளாத பூரண அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. ஒரு நிமிஷம் இப்படி 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 எல்லாம் இதை ஒரே பக்கமா திரும்ப பார்க்கலாம். 1 2 கொஞ்சம் டெம்போ ஃபாஸ்ட். ஓகே ரெடி 1 2 3 4. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமா அளவு முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அளவான உயர்ந்த மலைகளிலும் உயரமா அளவு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத 1 2 3 4. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, உடம்பு தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க, இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, உடம்பு தள்ளாத பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு. கையை தட்டி பூரண அன்பு, பூரண அன்பு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய அன்புக்காக. இந்த கெட்ட குமாரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேரை நம்மளே வச்சுட்டோம் கெட்ட குமாரன். அவன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வர்றான். எப்படி? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்தி தெளியணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, புத்தி தெளியணும். ஹலோ, ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன தெரியல, இன்னும் புத்தி தெளியல. புத்தி தெளியணும். புத்தி கிறுக்கு புத்திலாம் மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மற்றவங்களை பத்தி பேசுற புத்தியெல்லாம் மாறணும். சொல்லுங்க. ஆமா, பொய் சொல்ற புத்தி மாறணும். புரளி பேசுற புத்தி மாறணும். எவனுக்காவது குழி பறிக்கலாமான்னு நினைக்கிற புத்தி மாறணும். புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வர்றான். பாருங்க, நான் ஒரு கற்பனையில ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். தகப்பன் மகனுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன், அவர் ஒரு மாடி மேல நின்று என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை வரமாட்டானா. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுறோங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருன்னு. இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக ஏங்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட திரும்ப வரமாட்டானாப்பா, தம்பி என்கிட்ட வரமாட்டியா, தங்கச்சி என்கிட்ட வரமாட்டியா, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் ஏங்கிட்டே இருக்கிறார். when will you come back? எப்போ என் பிள்ளை வருவான்? நான் சொல்றேன், இந்த அப்பாக்கு நான் முதல்ல ஒரு பேர் வைக்கிறேன், காத்து கொண்டிருந்த தகப்பன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, காத்து கொண்டிருந்த தகப்பன். இன்னைக்கு ஒருவேளை இங்க எல்லாருக்கும் நடுவுல கூட்டத்துல ஒரு ஆள், யாரோ ஒருத்தர் இன்னும் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமாவே இருக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன் தம்பி, கர்த்தர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீ தூரமா தான் இருக்கிற, ஆனா still God is waiting for you. ஆமென் சொல்லுங்களேன். எப்ப என் பிள்ளை வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். மாடியில நின்று பார்க்கிறார் தகப்பன், என் பிள்ளை வந்துட்டானா வந்துட்டானா வந்துட்டானா. தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு, ஆமென் சொல்லுங்க, தூரத்தில் அவன் வருகிறதை கண்டு நான் நம்புறேன் மாடியில இருந்தவர் கீழே இறங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. நான் சொல்றேன், நீ ஆண்டவர் கிட்ட வரணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆண்டவர் கிட்ட நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கா இறங்கி வர்றதுக்கு கூட அவர் ஆயத்தமா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனுஷனா இறங்கி வந்தார்ல, உங்களுக்கா அவர் இறங்கி வர கூட ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது சொன்ன காத்திருந்த தகப்பன், சத்தமா. இரண்டாவது இறங்கி வந்த தகப்பன். ஆமென். மூன்றாவது, அந்த பையன் தூரத்துல வரான் பாருங்க. தம்பி நீங்க வாங்கல மேல, நீங்க வாங்க. ஆமா, நீங்க தான் அந்த தம்பின்னு வச்சுக்கோங்க. தூரத்துல அவன் வருகிறதை கண்டு, ஆமென் சத்தமா சொல்லுங்க, தூரத்துல அவன் வர்றதை கண்டு, நீ மெதுவா நடந்து வா,
ஆமா, அவன் நடந்து வரான், அப்பா என்ன செஞ்சு வர்றாரு சொல்லுங்களேன். எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா அவருக்குள்ள, எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா. அவன் நடந்து வரான், அப்பா. நம்ம அப்பாவா இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்? நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்ம அப்பா இப்படி ஒரு கேஸில் நீ வீட்டுக்கு திரும்ப வந்தனா என்ன பண்ணியிருப்பார்? பொண்டாட்டியை பார்த்து சொல்லியிருப்பார், மூதேவி வரதை பார்த்தியா, அது மூஞ்சதா உருப்புடுற மாதிரி இருக்குதா? சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? நம்ம அப்பாவா இருந்தா வீட்டை விட்டு கூட வெளியே வந்திருக்க மாட்டார். அவனை வந்து முதல்ல என் காலில் விழ சொல்லு. ஆனால் இந்த அப்பா அவன் ஓடி வரான், அவன் நடந்து வரான், இவர் ஓடி போய், ராமன் சொல்லுங்க, ஓடி போய் இவனை பார்த்தா ஃபுல் அழுக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும். ஆமா, ஃபுல் அழுக்கு. அப்பாவுக்கு நல்லா தெரியும் அவன் பின்மாற்றத்தில் போயிட்டான், பாவம் செஞ்சுட்டான், அவன் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டான். அப்பாவுக்கு நல்லா தெரியும். அவன் மேல ஃபுல்லா நாட்டம், ஏன்னா பண்ணி மேய்ச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பண்ணி மேய்ச்சவன் மேல என்ன ஒன் மேன் ஷோ சென்ட் வாசனை வருமா? சொல்லுங்க. லக்ஸ் வாசனை வருமா? இல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் நாத்தம். இதை எல்லாமே அப்பாக்கு தெரியுது. ஆனா அப்பா என்ன செய்தாரு? ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி அடைத்துக் கொண்டார். கை தட்டி, நல்ல நல்ல கை தட்டி. ஏற்றுக்கொண்ட தகப்பன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டி மேஜர் கொடுங்களேன். ஹல்லேலூயா. டி மேஜர், மேஜர் மேஜர். வாசலண்டை நின்று அசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. தெரியுமா அந்த பாட்டு? பாவி என்றொரு போதும் தள்ளாத இயேசு, கமான், வாவென்று உன்னை அழைக்கிறாரே. கட்டி பிடிச்சிட்டாரு. ராமன் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்ட தகப்பன். சத்தமா, ஏற்றுக்கொண்ட தகப்பன். ஏற்றுக்கொண்ட தகப்பன் அவனை முத்தமிட்டு, நான் சொன்ன 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் காத்திருந்த தகப்பன், 2வது, 3வது ஏற்றுக்கொண்ட தகப்பன், 4வது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, கேள்வி கேட்காத தகப்பன். கைய தட்டுங்கள. கேள்வி கேட்காத தகப்பன். ஏல, நீ எங்களை போயிட்டு வந்த, எங்களை போயிட்டு வந்த கேட்கல. நீ எங்க போனாலும் பரவாயில்லப்பா, என்கிட்ட வந்துட்டிய, நீ இப்ப எனக்கு பிள்ளையா மாறிட்ட. கை தட்டுங்க. கேள்வி கேட்காத தகப்பன். ராமன் சொல்லுங்களேன். கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு முத்தம்லாம் கொடுத்துட்டு அப்புறமா தான் சொல்றாரு, போய் குளிப்பாட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஒரு ராமன் சொல்லுங்க சத்தமா. நம்ம அப்பாவா இருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? முதல்ல நீ குளிச்சுட்டு வா, அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஏன் அப்பா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ஓ, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தி. சொல்லுங்க, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. சத்தமா, நெஞ்சார அணைத்து, சத்தமா, நிழலாய் மாறிவிட்டி. கேள்வி கேட்காத தகப்பன். 5வது ஒரு காரியம், அவன் கைக்கு ஒரு மோதிரத்தை போட்டு. ராமன் சொல்லுங்க. இந்த மோதிரம் எதை தெரியுமா காட்டுது? இவன் மனசுல நினைச்சிட்டு வந்தான், நான் அப்பா வீட்டுக்கு போனேன்னா வேலைக்காரனா தான் இருப்பேன், நான் இனி மகன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை, நான் வேலைக்காரனாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சான். ஆனால் அப்பா மோதிரத்தை போட்டு சிம்பாலிக்காக சொல்கிறாரு, எப்பா, இந்த வீட்டில் நீ வேலைக்காரல்ல, திரும்பவும் இந்த வீட்டுக்கு நீ எஜமானாக இருக்கிறாய். கை தட்டு, நல்ல கை தட்டி. ரமா கரதரமா ரமா ரமா. கனப்படுத்திய தகப்பன், கனப்படுத்தின தகப்பன். நம்மெல்லாம் உலகத்தில் யாராவது தப்பு செஞ்சா அவனை ஓரம் கட்டுவோம். ஆனா எங்க அப்பா திரும்ப கனப்படுத்துறாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல கை தட்டு. உம் அன்பை சொல்லிட கை உயர்த்தி வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க
என் வாழ்நாள் போதாது உம் அன்பை சொல்லிட கைத்தட்டி வார்த்தைகள் இல்லையே உம் செய்கைகள் விவரிக்க வாழ்நாள் போதாது தகப்பனே மகிழ்கிறே கைத்தட்டி மடியிலே தவழ்கிறே தகப்பனே தகப்பனே மகிழ்கிறே மடியிலே மடியிலே தவழ்கிறே கைத்தட்டி பாடலாமா அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதி தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீர் போதும் என் வாழ்விலே சொல்லுங்க தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீர் போதும் என் வாழ்விலே உம் அன்பை சொல்ல உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாது உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் கைத்தட்டே தகப்பனே மகிழ்கிறே அடியிலே கவல்கிறே கரங்களை தட்டி சொல்லுங்க தகப்பனே மகிழ்கிறே அடியிலே கவல்கிறே நாளைக்கு மேல கைத்தெல்லாம் ஆவேன் அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீர் போதும் என் வாழ்விலே தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீர் போதும் என் வாழ்விலே கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா எத்தனை பேர் சொல்றீங்க நீர் போதும் ஹல்லேலூயா ஆத்துமனேஸ்வரே கை உயர்த்தி நீர் ஊற்றுண்ட பரிமளமே திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே ஆத்துமனேஸ்வரே சொல்லுங்க நீர் ஊற்றுண்ட பரிமளமே திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே தகப்பனே மகிழ்கிறே கரங்களை உயர்த்தி மடியிலே தவழ்கிறே தகப்பனே தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே கரங்களை உயர்த்தி அன்பே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே அன்பே உம்மை ஆராதிப்பேனே சுவாசமே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீர் போதும் என் வாழ்விலே நீங்க சொல்லுங்க தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர் போதும் உம் அன்பை சொல்லிட உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாது உம் அன்பை சொல்லிட சத்தமா
செய்கைகள் விவரிக்க பணே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. ரெண்டு கையை உயர்த்து. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரு ரபா ஷகரத ரபா பாபா இயேசுவே தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். கையை உயர்த்தி உட்காந்துக்கணும்னா உட்காந்துக்கோங்க. கைகளை உயர்த்தி. ரபா ஷகரத ரபா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த ஓ அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு அழகானவர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தில் கையப்படுத்தி சொல்லுங்க. இயேசு ரொம்ப அழகானவர். பேசுங்களேன். கொஞ்சம் பேசினாதான் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா தூங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. இயேசு ரொம்ப அழகானவர். அவர் அழகானவர்னா அவர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இப்போ தான் சிலர் வாயில் சிரிப்பே வருது. இது வரைக்கும் யாருமே என்ன சொன்னதில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய சாயல்ல நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தான் கைத்தட்டி வராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம முகத்தை பார்த்தா யாருடைய சாயலுங்க இருக்கு? சொல்லுங்க. சிலர் சொல்லுவான், இவன் அப்பா மாதிரியே இருக்கான், இவன் அம்மா மாதிரியே இருக்கிறான். நான் சொல்கிறேன், நீ அப்பா மாதிரி இருக்கிறியோ அம்மா மாதிரியோ இருக்கிறியோ, எல்லாருமே அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு ஒருத்தன் சொல்கிறான். யார் சொன்னவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. டார்வின். மனுஷன் எதுலேருந்து வந்தானா? குரங்குலேருந்து. நான் சொல்கிறேன், இப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் கேட்கணும், உன் அப்பா அம்மா குரங்காடான்னு கேட்கணும்.
ஆனால் புரியுதா உங்களுக்கு? அப்பா அம்மா குரங்கா இருந்தாதான் அவன் என்னவா இருக்க முடியும்? ஆமாம், நம்ம அப்பா அம்மா எல்லாருமே மனுஷங்க தானே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே. மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மனுஷனை எதனால உண்டாக்குனாரு? சத்தமா சொல்லுங்க. மண்ணினால உண்டாக்குனார். நான் சொல்றேன், அவர் மண்ணால எல்லாத்தையுமே வாயால படைச்சவர். மனுஷனை மாத்திரம் எதுல உண்டாக்குனாரு? அவருடைய கையில உண்டாக்குறாரு பாருங்க. நான் சொல்றேன், ஆமேன். அவர் உங்களை உண்டாக்கும் போது, ஆமேன், ஸ்தோத்திரம், அவருடைய விரல் ரேகலாம் நம்ம மேலதான் இருக்குது. நல்லா கை தட்ட மாட்டேறீங்க. அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலதான் இருக்குது. நான் சொல்றேன், we are the fingerprints of God. ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. நீ கருப்பா இருந்தாலும் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான், செக்கச்செவேன்னு இருந்தாலும் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான், கண்ணங்கரேன்னு இருந்தாலும் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான். என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? ஆமாம், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கருப்பாக இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. ஐயா சொல்லுங்களேன், கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? ஆமாம், நானும் இந்த கருப்பு போகணுன்னு சொல்லி, அல்லேலூயா, இந்த 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 கருப்பு போகணுன்னு ஃபேர் அண்ட் லவ்லி 8ஆம் கிளாஸில் இருந்தேன். அல்லேலூயா, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் என்னென்னலாம் போட்டு பார்த்தா இந்த கருப்பு நம்மளை விட்டு போகிற மாதிரியே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அதெல்லாம் போட போட மூஞ்செல்லாம் புண்ணு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்த மூஞ்சம். அப்புறம் முடிவு பண்ணேன், எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் கூட இருந்தாருன்னா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீங்கள் எப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்கள் ஃபேஸ் பியூட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கையை தட்டுங்க. ஆமாம், சில இடத்துக்கு நான் ஊழியம் பண்ண போனால் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரஜினிகாந்தோட மருமக மாதிரியே இருக்கிறீங்கன்னு சொல்லி. அடா பாவி, அவன் கூட போய் நீ என்ன சேர்க்கிறிய? நான் அவனை கூட ஒரு பெரிய லெவலில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரையா. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க பாருங்க, விவரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பனா அல்லேலூயா. ஆமா, அதனால சுனேமித்தியா உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்றா, நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேலே பட்டுருச்சு. என்ன ஆயிடுச்சு? வெயில் என் மேலே பட்டுருச்சு. சன்ஸ்கிரீன்லாம் அப்போ இல்லை. அதனால வெயில் என் மேலே பட்டுருச்சு. என்னுடைய தாயின் சகோதரர்கள் என்னை தோட்டத்துக்கு என்னவா வச்சுட்டாங்க? சத்தமாக சொல்லுங்க. காவல்காரியாக வச்சுட்டாங்க. நான் காவல்காரியாக இருந்து வெயில் என் மேலே பட்டதுனால நான் என்ன ஆயிட்டேன்? சொல்லுங்களேன். இப்போ இந்த அம்மா மணவாளன், அதாவது சாலமோனை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மை டார்லிங், நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காத. ஹல்லேலூயா. நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காத, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஐயா தட்டுங்களேன். ஹலோ, என்னமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், கருப்பாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, சிவப்பாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆமேன். ஒல்லியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருகிருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சிலருக்கு ஃப்ரண்ட் கிரவுண்டும் இருக்கும், பேக் கிரவுண்டும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே. ஆமாம், சிலரை போய் கட்டி பிடிச்சா முன்னாடி மத்திய பிரதேசம் தான் இடிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எப்படி கவலைப்படாத, நீ தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. பணம் இல்லைன்னு சிலருக்கு கவலை. பணமே இல்லை பாஸ்டர், நமக்கு பணம் இருந்தா சந்தோஷம் பொங்குதே. ஆமா, பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று. பணம் இல்லைன்னா தான் உனக்கு அவர் சொத்தா தெரியுது, இல்லாட்டி அவரை கண்ணும் தெரிய மாட்டேங்குது, முன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. இயேசுவே இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. பணம் இல்லைனா ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், பணம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஏடிஎம் வாசல்ல நிற்க மாட்டார்கள்.
கை தட்ட மாட்டீங்க பாத்தீங்களா? கை தட்டுங்களே. டிமானிட்டைசேஷன் ஒன்று வந்துச்சு பாருங்களேன். அப்போ போய் ஏடிஎம் வாசல்ல நின்னவன் எல்லாமே பணம் வச்சிருக்கிறவன் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஆமா. ஆனால் ஆண்டவர் கிருபையினால நாங்கள்லாம் ஏடிஎம் வாசல்லையே நிக்கல. ஏன்னா பேங்க்ல பேலன்ஸ் இல்லை. சொல்லுங்க அவர் அல்லேலூயா. அதுக்காக கறி குழம்பு தின்னாம இல்ல, அதுக்காக சாப்பாடு இல்லாம இல்ல. கர்த்தர் எங்களை திருப்தியா கை தட்டி ஆமென். Never bother about what is happening around you. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நினைச்சு நீ காதுல போட்டு மனசுல நினைச்சிட்டனாலே you will lose your peace. ஆமென் சொல்லுங்களேன். உன் சமாதானத்தை இழந்து போயிருவ. ஆமா, பாக்கெட்ல 10 பைசா இல்லைனாலும் ஒரு நட ராஜரட மாதிரி இருக்கணும். என்ன ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுறீங்க? பாக்கெட்ல 10 பைசா இல்லைனாலும் நீ நடக்கிறத பார்த்தா சும்மா அப்படியே சிங்கம் மாதிரி நடக்கணும். நீ கட்டிட்டு சர்ச்சுக்கு வரும்போது பரிதாபமா வராத. ஆமென். இருக்கிறதுலே பெஸ்டான ட்ரெஸ்ஸா போட்டு சும்மா பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு சும்மா ஜம்முன்னு வாங்க. பார்க்குறவன் எல்லாம் வயிறஞ்சு சாவட்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் சொல்றேங்க, பணம் இல்லை சந்தோஷம், புகழ் இல்லை சந்தோஷம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பொசிஷன்ல இருக்கிறது இல்லை சந்தோஷம். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, அந்த சந்தோஷம் உள்ள இருந்துச்சுன்னா கைத்தட்டி இயேசுவால பிடிக்கப்பட்டவன், கைத்தட்டி அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ஆமென் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். ஓ எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. சொல்லுங்க, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு இருந்துட்டாருன்னா பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆமாவா இல்லையாங்க? எத்தனை பேர் சொல்ல இயேசு போதும், இயேசு போதும்னு சொல்றவங்க நல்லா கை தூங்க. இயேசு போதும், இயேசு போதும்பா, போதும் போதும். அப்படி இல்லை, இயேசுவே போதும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவர் அழகானவர்ல, அதை தானே பேசிட்டு இருந்தோம். அவர் அழகானவர். சாரோனின் ரோஜா, த ரோஸ் ஆஃப் ஷேர், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ஆமாம், ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்னு அப்படி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யர் ஐஸ், ஸ்டார்ட் டு லவ் த லார்ட். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், வர்ஷிப்புக்கு மறுபேர் கொடுத்தா லவ், ஆராதனைக்கு மறுபேர் வந்து ஆண்டவரை அன்பு செலுத்துறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். லார்ட் ஐ லவ் யூ, லார்ட் ஐ லவ் யூ. அவருடைய அழகை ருசிச்சு பார்த்து. ஆமென். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000-10,000களில் சிறந்தவர், அழகும் சௌந்தரியமும் உள்ளவர், வெண்மையும் சிவப்புமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெண்மையும் சிவப்புமானவர். சத்தமா சொல்லுங்க, வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை, ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணா என்ன வரும்? பிங்க், பிங்கிஷ் கலர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தலைமயிர். ஆமா, இன்னைக்கு நீ பியூட்டி பார்லரை போய் கேர்ள் பண்ணிக்கிற, ஆனா என் ஏசப்பாவுக்கு இயற்கையாவே தலைமயிர் சுருள் சுருள்